ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு C++ ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கோட் பிளாக் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோட் பிளாக் ஐடியில் ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு நியூக்குள்ளே ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இன்னும் நான் செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு கோ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சியா C++ கேட்குது. ப்ளீஸ் செலக்ட் தி லாங்குவேஜ் யூ வாண்ட் டு யூஸ். நான் C++ ப்ராஜெக்ட் தான் செய்ய போகிறேன். ஸோ C++ செலக்ட் பண்ணியாச்சு. என்னோடய ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் இட் பி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ராஜெக்ட் டைட்டில். ஸோ இது வந்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸ், அதாவது இந்த ஃபைலெல்லாம் எந்த இடத்துல லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற டேரக்டரி அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்குள்ளே டெஸ்க்டாப்குள்ளே C++ ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை, ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து விசிபிள் ஆகும். அதில் சோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே main.cpp அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஃபைல். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 to 6 lines ஆஃப் கோட் இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் உங்களோட C++ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே உங்களோட main.cpp அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபைல், சோர்ஸ் கோட் ஃபைல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lines ஆஃப் கோட் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா include iostream. இதில் உங்களோட C++ ப்ரோக்ராமில் எந்த லைன்லேயுமே ஸ்டார்ட்ஸ் வித் ஆஷ் சிம்பிள் அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் இஸ் ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ். அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் கம்பைல் ஆகிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை பற்றி நம்ம வந்து கம்பைலேஷன் ப்ராசஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ் கொடுத்து உங்கள் C++ ப்ரோக்ராமில் எந்த லைன் ஸ்டார்ட் ஆனாலும் இட் இஸ் கால்ட் ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ். இந்த ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ் இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iostream அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை நாம் எடுத்து இந்த ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு சில தேவையான கோட்ஸ் எல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கோட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி கோட்ஸ் வந்து iostream அப்படின்னு ஒரு ஃபைலில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். எதை வச்சு இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ் வச்சு ஆஷ் இன்க்ளூட் iostream அப்படின்னா இந்த iostream அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் லைன் இஸ் யூஸிங் நேம் ஸ்பேஸ் std. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iostream அப்படிங்கிற ஃபைல்குள்ளே std அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் அ கிளாஸ், வாட் இஸ் அபவுட், இதை பற்றிலாம் நம்ம ஃபியூச்சர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ் அப்படிங்கிறது ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ், iostream அப்படிங்கிற ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த ஃபைல்குள்ளே இருக்கிற std ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, int main. ஸோ int அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் டைப். மெயின் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எல்லா ப்ரோக்ராம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ அந்த மெயின் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் உங்களோட கோட்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருப்பீங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கும். ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா மெயின், அதனோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு முடியும் போது எனக்கு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பேரான்திசிஸ், க்ளோஸ் பேரான்திசிஸ், இதுக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட இந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கோட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 lines ஆஃப் கோட் இருக்குது. ஃபஸ்ட்டு cout > டபுள் கோட்ஸ் ஹலோ வேர்ல்ட், டபுள் கோட் சிம்பிள் ஹலோ வேர்ல்ட். ஸோ டபுள் கோட் சிம்பிள் எண்ட்லன். அப்போ இந்த cout < சிம்பிள்குள்ளே என்னென்ன டபுள் கோட்ஸ்குள்ளே என்னென்ன
கேரக்டர்ஸ்லாம் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிடும். லெஸ் தென் சிம்பிள் என்டெல்என் இந்த சிஓட்டோட யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எஸ்டிடியோட ஒரு ஃபங்க்ஷன் தான் சிஓட். இந்த சிஓட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஓட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த லெஸ் தென் சிம்பிள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் எல்லாத்தையும் அப்படியே கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 0. நான் சொன்ன லைனில் முன்னாடி ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லா லைனும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு முடிச்சுட்டு கடைசி லைன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். அது என்ன, இன்கேஸ் இது வந்து இன்டீஜராக இருந்தது அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ 0 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை யார் எக்ஸிக்யூட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுறா. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த ரிட்டர்ன் 0. பை டிஃபால்ட்டாக 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 0 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்கும். ஸோ அந்த 0 அப்படிங்கிற வேல்யூ ஆப்ரேட்டிங் ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த 0 அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர் வேல்யூ, அதனால தான் இங்கே இன்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுதி முடிச்சாச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த main.cpp அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் கோட் வந்து ஹியூமனால் புரிஞ்சிக்க முடியும், ஆனால் மெஷினால் புரிஞ்சிக்க முடியும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹியூமனால் புரிஞ்சிக்க முடியும், மெஷினால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ மெஷினுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை 0s and 1s அதாவது ஒரு பைனரி ஃபைலாக மாற்றணும். அதை எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பில்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பில்டில் போயிட்டு கண்ட்ரோல் F9, ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F9, அப்படி இல்லைன்னா பில்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஆர் பைனரி கோட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து பில்ட் கொடுத்துட்டேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் எந்த எரருமே இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பைனரி ஃபைல் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு பைனரி ஃபைலும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பைனரி ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ரன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ப்ளே மாதிரி பட்டன் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களோட அவுட்புட். ஒரு கன்சோலுக்குள்ளே ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் end_l அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லைன். இப்போ ஒரே ஒரு லைன் இருந்தால் உங்களுக்கு கிளியராக புரியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிண்ட் இது யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஅவுட்டில் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த end_ln எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் மூவ் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு பில்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். 0 எரர். நெக்ஸ்ட்டு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்த ஹலோ வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது எதுக்கு ஏன் இப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த end_l அப்படிங்கிறது தான் ரீசன். நான் இன்கேஸ் இந்த end_l கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். இப்போது நான் அந்த end_l எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகிட்டு இங்கே end_l இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போகும். இப்போ நெக்ஸ்ட் லைன் போகாது. ஸோ நெக்ஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறேன் என்னோடய ப்ரோக்ராமை. ஸோ இப்போ பாருங்கள் உங்களோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த end_l அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா end of line மூவ் டு நெக்ஸ்ட் லைன், இந்த லைன்லேருந்து நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. C++ல் இருக்கிற மற்ற டாபிக்ஸில் எல்லா வீடியோவும் அப்புறம் ஒன்று அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப்.